ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்று மகிழம்பு சேனல் மகிழினி கிச்சனில் சீம்பாலில் எப்படி பால்கோவா செய்கிறது அதை செய்து பார்ப்போம். இப்போ தான் பாலை அடுப்பில் வச்சுருக்கேன். பால் முன்னாடி திரிஞ்சு வரணும். சூடு ஏறினதும் உடனே திரிஞ்சு வரணும். திரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலான்ட்டு அப்புறமா பார்க்கலாம். பால் நல்லாவே இருக்குது, தெளிஞ்ச பால் மாதிரி. ஆனால் நேற்று கன்று போட்டது தான். நேற்று காலை நேரத்தில் கருக்களோடையே கன்று போட்டு இரவாக கன்று போட்டது. காலையில் கறந்துட்டு இது சாயங்காலம் கறந்த பால். கன்று போட்ட மாட்டோட கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு அப்புறம் கறந்த பால். 12-20 மணி நேரம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஆமாம், 20 மணி நேரம் இருக்கும். முதல் நாள் 9 மணிக்கு போட்டது, மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு கறந்த பால். இது முறியட்டும். இது சும்மாவே முறிஞ்சிடும். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா தான் அதுக்கு எலுமிச்சை ஜூஸு அல்லது வேறு ஏதோ போட்டு திரிக்கணும். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, சும்மாவே தெரிஞ்சு வந்துடும். சூடு ஏறினாலே போதும். இன்னைக்கு கன்று போட்ட உடனே அன்னைக்கே கறக்கிற பால் அப்படியே அவ்வளவும் கெட்டியாகிடும், திக்காகிடும், அப்படியே பால்கோவா ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் ஆன பாலுங்கிறது அப்படியே ஆகாது. இதில் பாதி தான் தேரும், பாதிக்கு மேலே தண்ணி பிரிஞ்சிடும். அந்த தண்ணி நமக்கு சுண்ட வைக்க முடியாது, அது பயன்படாது தண்ணி. மறுநாள்லாம் தண்ணி நிறையாவும் கோவா குறைச்சலாகவும் தான் கிடைக்கும். அன்னைக்கு உடனே கறந்த பால் தான் அப்படியே கோவாவாக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் சீம்பால். கண்ணுக்குட்டிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மருத்துவ பயனுள்ள பொருள், நமக்கும் அது நல்லது தான். எப்படி முறிகிற சத்தம் கேட்குது பாருங்க, திடுதிடுன்னு சத்தம் கேட்குது. இது இப்போ ரொம்ப தண்ணியும் வரப்போகிறதில்ல, அப்படியே கெட்டியாகவும் வரப்போகிறதில்ல. ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். இது அப்படி தான் இருக்குது. சில பேர் இதில் கோதுமை மாவை வறுத்து அதை போட்டு கிளறுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் தேங்காயை துருவி அரைச்சி, பால்கோவானாலே தேங்காய் அல்லது முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறதுன்னு ஒரு பழக்கம் கிராமத்தில் உண்டு. அது மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல. தோசை எப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்படி பொங்கி வந்ததுன்னா சீக்கிரம் எதுவும் முறியாது. அடுப்பை நிறுத்தி போட்டுட்டு அது இப்போ தான் முறிஞ்சி வருது பாருங்கள். இப்படி தான் முறியணும். கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பியும் ஒரு நடை சூடு காட்டணும், நிறுத்தி போட்டு. அப்போ தான் இது நல்லா முறிஞ்சு ஏதோ பிரியுது, தண்ணி பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். இதுக்கு ஆற திரும்ப சூடு காட்டுனா நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஓகே, இதான் பெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எப்படி அது பெரியுதுன்னு. இவ்வளவு தான். இதுக்கு மேலே இது பிரிஞ்சு வராது. இந்த தண்ணியை வடிகட்டிட வேண்டியதுதான். இப்போ வடிகட்டிடுவோமா? ஓகே, வடிகட்டிட்டு தான் அது கோவா ஆக்கணும். இனிமேல் இப்போ வடிகட்டியாச்சு. இதுதான் பால் கோவாவுக்கான மூலப்பொருள். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. அதில் அதில் கொட்டியாச்சு. இதில் இப்போ சர்க்கரை கலந்து இதோ வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லை, இது வெள்ளை சர்க்கரை தான் நான் வச்சுருக்கேன். ஒரு 2 கரண்டி போடலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு
2 கரண்டி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். சூடு ஏற ஏற தண்ணி ஆகிடும். அது அடுப்பை பற்ற வச்சாச்சு. வெயில் சூரிய பகவான் உள்ளே வரார் கால நேரத்தில். அதுதான் கிழக்க பார்த்து கிச்சன் கட்டணுங்கிறது. இந்த சூரிய பகவான் வரணும், இங்கே வெளிச்சம் படணும் கிச்சனில் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்காரு. இங்கே ஜன்னலும் இருக்குது. இது வெல்லம் கரையணும், அவ்வளோதான். வெல்லம் கரைஞ்சா சரியாயிடும். அதோட அப்புறம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், அதை போட்டுக்க வேண்டியது. வெல்லத்தின் நிறம் எதுவோ அந்த நிறம் தான் இதுக்கு வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சுகர்காரங்கெலாம் இனிப்பு போட மாட்டேன், இனிப்பு இல்லாமலே சாப்பிடுவோம் இது அப்படின்னு. ஐயோ, அது பயங்கரமாக இருக்குது. அது எப்படி சாப்பிடுவாங்க தெரியலேன்னு எனக்கு பாவமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க சுகர் போடக்கூடாதுங்கிறதுனால ஒரு கல் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு செஞ்சாலாம் நல்லாவாக இருக்கும். அப்படியா சாப்பிடணும் அப்படின்னு தோணும் எனக்கு. அப்புறம் இதில் ரொம்ப நேரம் அப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஹார்டாகிடும். ரொம்ப நேரமும் வச்சுக்கிட்டுருக்கூடாது. இது இப்போ தண்ணி இல்லாததுனால தண்ணி சுண்டணும், அவ்வளோதான். இந்த வெல்லம் சுண்டணுங்கிறது தான் தண்ணி. ஏது ஏலக்காய் ரெடியாக எடுத்து வைக்காமல் வந்துட்டேன். எடுத்து இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் இதில் இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு கிளறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. அதெல்லாம் தேவையும் இல்லை. கேஸ் இப்போ விற்கிற விலைக்கு கேஸ் எவ்வளோ தூரம் சிக்கனமாக எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாமோ அப்படி பயன்படுத்தணும். அந்த தண்ணியில் நம்ம காய்ச்சினதுனால ஒன்றும் பெருசாக வந்துட போகிறதில்ல. அதனால் இவ்வளவு தான். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். ஏலக்காயும் எடுத்துகிட்டே வந்துடுறேனே. அது இருக்குது, மூடி திறக்காமல் இருக்குது. அடுப்பு பக்கத்தில் ஃபோனை கொண்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. போருமா பத்தாதா? நொடியில் அவசரத்துக்கு நிறையவே போடுவோம். நான் பழைய தூள் வாசனை இல்லாமல் போயிடுச்சு நாடானத்தில். அதனால் போடலாம். கரண்டியிலே கொட்டி போயிடுச்சு. இவ்வளோதான். இது ஈஸியான வேலை. இப்படி வடிகட்டி செய்கிறது, வடிகட்டாமல் செய்கிறதுங்கிறது தேவையில்லாத வேலை அது. அதனால தான் எல்லோரும் பயப்படுவாங்க. நிறைய வேணும், நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சா இந்த ஸ்டேஜில் துருவன தேங்காயை போட்டுக்கலாம். அதுவும் சக்கையான காயாக, முத்துன நெத்துக்காயாக இல்லாமல் பெருசு பெருசாக துருவாமல் நைஸாக துருவணும். துருவாமல் அப்படி சரியாக இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பூந்துருவலாக துருவி இதில் கலந்துட்டால் அளவு நிறையா வரும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே இதை நாடிப்பட கிளறுனா அது ஹார்டாகிடும். அதனால் இப்படியே விட்டுடலாம். சில நேரங்களில் இது இப்படி விட்டுட்டோன்னா அடியில் லேசாக கொஞ்சம் தண்ணி கூட வரும். அது வந்தால் பரவாயில்ல, அந்த தண்ணி வெள்ளை தண்ணியாக நிற்கும். இவ்வளவு தான். இதுவரையில் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். நான் டெய்லி காலையில் சமைக்கும்போது காய்கறி அறியும் போதெல்லாம் லைவ் போடுறேன், அதுக்கும் வாங்க. சாயங்காலம் மகாபாரதம் இல்லை ராமாயணம் படிக்கிறேன். ராமாயணம் முடிச்சுட்டு தான் மகாபாரதம் ஆரம்பிக்க போகிறேன். இப்படி புக்ஸ் படிக்கலான்னு வச்சுருக்கேன். அதையும் கேளுங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேரை அவங்கவுங்க எழுதுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நானும் தொடர்ந்து செய்யணும். இதை சந்தோஷம். நன்றி, வணக்கம்.